வணக்கம். இந்த ஆன்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அருமையான நல்லவையை வணங்கி இந்த அவைக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய பெருமகனார் அவர்களுக்கு வணக்கம் கூறி, இதில் இணைந்திருக்கக்கூடிய அல்லது காணொளியில் பார்த்து பயன்பெறக்கூடிய அனைவருக்கும் ஒவ்வொருவரையும் சிறப்பித்து பாராட்டி பேச வேண்டிய கடமை. ஆனாலும் நேரம் கருதியும் நாம் அடிக்கடி ஏதோ 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது நான் இதில் கலந்து கொள்வதற்கு, பங்கேற்பதற்கு, உரை நல்குவதற்கு வாய்ப்பளிக்கிற காரணத்தினால் நேரம் கருதி அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை உரித்தாக்கி கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த மன்றத்திற்கும், குறிப்பாக சரஸ்வதி ஐயை அவர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதுல நன்றிங்கிற சொல்லுங்கய்யா ஆங்கிலத்துல தேங்க்ஸ்ன்னு சொல்றோம், இந்தியில தன்யவாத், சுக்ரியான்னு உருதுல சொல்றாங்க, அப்படியெல்லாம் சொல்றாங்க. நம்ம இந்திய நாட்டுல அப்படிலாம் இருக்கு. ஆனா அது இணைச்சொல் இல்லைங்க. தேங்க்ஸுக்கு இணைச்சொல் நன்றி கிடையாது. சுக்ரியாவுக்கு இணைச்சொல், தன்யவாத்துக்கு இணைச்சொல் நன்றி கிடையாது. நம்ம இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல அது வருது. நேரம் கருதி சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். நன்மை செய் என்றுதான் பொருள். நன்றி என்பதற்கு நன்மை செய். இப்போ நான் இந்த அவைக்கு, இந்த அமைப்புக்கு நன்றி நவில்கிறேன் என்றால், நீங்கள் நல்லது செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அவையை அமைத்து உலகெங்கும் நமது பெருமையை, சீர்மையை கொண்டு செல்கிறீர்கள். சிறப்பு. இரண்டாவது, எனக்கு இந்த வாய்ப்பை இன்று நல்கி இருக்கிறீர்கள். இதை எனக்கு நன்மையாக இருக்கிறது. இந்த அவைக்கு நன்மையாக இருக்கும், உறுதியாக எனக்கு நன்மையாக இருக்கிறது. குறைந்தது ஒரு 4 மணி நேரம் இதை படிப்பதற்கும், இதை குறிப்பெடுப்பதற்கும், உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதுக்கெல்லாம் சேர்த்துதான் நன்மை. நன் கூட்டல் தீ நன்றிங்க. நன் கூட்டல் மை நன்மை. அதனுடைய வேர்ச்சொல் நல். நல் நல் அப்படின்னு சொன்னா செறிவான அர்த்தம். நள்ளிரவு, நள்ளிருட்டு, நல்லெண் யாமம் சங்க இலக்கியத்துல வரும். அது செறிவை குறிக்குங்க. இந்த இடத்துல நல் அப்படின்னா ஒரு வாய்ப்பு எனக்கும் பயன்படுகிறது, அவைக்கும் பயன்படுகிறது. இது கொண்டு கொடுத்து உறவாடுகின்ற ஒரு உறவாக இருக்கிறது என்பதாக சொல்லி, ஒரே ஒரு சின்ன திருத்தங்க. ஐயா, நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன், அது கிடைக்குங்களா ஐயா? அசோகன் ஐயா, ஒரு காணொளி அனுப்பிச்சிருந்தேன், ஒரு பவர் பாயிண்ட்னு சொல்றமே, அது இருந்தா போட்டீங்கன்னா கிடைக்கும். ஆன்றோர்களுக்கு ஒரு விண்ணப்பம். நான் 38வது பாடலைத்தான் முதலில் எடுத்திருந்தேன். ஆனால் அதுக்கு நேரம் அதிகமாகும் என்பதனால் 36வது பாட்டுக்கு மாற்றிக்கொண்டேன். அருள் கூர்ந்து பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் முதல்ல எடுத்தது 38 தாங்க நேத்து. ஆனா அது ரொம்ப நேரம் ஆகும். பாதி சொல்லி பாதி விட்ட மாதிரி இருக்கு. அதனால 36க்கு நான் மாறிக்கொண்டேன். அப்ப புறநானூறு 36, அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி. அது இதை விட அது சிறந்தது, அதை விட இது சிறந்ததுன்னு இருக்குதுங்க. இது மாதிரி புறநானூற்றில் இருக்கக்கூடிய 400 பாடல்களுக்கும், எந்த திருக்குறளா இருக்கட்டும், சங்க இலக்கியமா இருக்கட்டும், பக்தி இலக்கியமா இருக்கட்டும், காப்பியங்களா இருக்கட்டும், எதுக்கும் சொல்ல முடியும். ஆகவே அருள் கூர்ந்து இந்த மாற்றத்தை ஏற்றருளுமாறு வேண்டுகிறேன். சரிங்க. இப்போ ஐயா அந்த பாட்டை போட்டாங்கன்னா நான் அதை பார்த்து படிச்சிருவேன், இல்லைன்னா நான் பார்க்குறேன். ஐயா வாய்க்குமா? சரி. இப்போ அது வரைக்கும் நான் சின்ன அறிமுகம். இந்த அவை நன்றாக அறியும், இருந்தாலும் ஒரு மரபு கருதி, புறநானூறு சங்க இலக்கியத்துல பாட்டும் தொகையுமாகிய 14 மேல்கணக்கு நூல்களில் 8 தொகை, தொகுக்கப்பட்ட 8 தொகை. ஐயா பெரும் பேராசிரியர் பஞ்சாங்கம் ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்களை வணங்கி போற்றுகிறேன். இந்த அவைக்கு நன்கு அறிமுகமானவர்கள், உலகறிந்த திறனாய்வாளர் அவர்கள் இந்த அவைக்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 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 வணக்கம் பராசரி. வணக்கம். அப்ப சங்க இலக்கியம்
அதுக்கு பதினெண் மேல் கணக்குன்னு இன்னொரு பேருங்க இலக்கிய வரலாற்று நோக்குல. அந்த பதினெண் மேல் கணக்குல 2ஆ பிரிச்சுக்கிறோம். 10 பாட்டு, பெரிய பாட்டு, ஆனா ஒரு பாட்டு. இப்ப குறிஞ்சி பாட்டுனா ஒண்ணுதான், மதுரை காஞ்சினா ஒண்ணுதான். ஆனா சின்ன சின்ன பாட்டு, 4 அடிகள், 5 அடிகள், 30 அடிகள், 20 அடிகள். ஆனால் அவையும் ஒரு பாட்டு. அந்த இலக்கிய இன்பம் என்கின்ற ஒரு கருத்து. ஆகவே அதுல புறப்பொருள் சார்ந்த பதிற்று10, அடுத்தது புறநானூறுங்க. பரிபாடல் கலந்தது அந்த அறிமுகம். அதுல தொல்காப்பியத்தின் அடிப்படையில 7 புறத்திணைகள், 7 அகத்திணைகள். அதுல இது வஞ்சித்திணை சார்ந்தது. நாம என்ன சொல்லுவோம்னா, பொருண்மையியல் அணுகுமுறையில இலக்கியத்தை அணுகுகின்ற பொழுது திணை, துறை இந்த இரண்டையும் அந்த பாடல் இயற்றப்பட்ட சூழல், எந்த சூழலில் இந்த பாட்டு வாசிக்கப்பட வேண்டும், எந்த கருத்தின் அடிப்படையில், கருதுகோளின் அடிப்படையில், அடிக்கருத்தின் அடிப்படையில் இது அணுகப்பட வேண்டும் என்று நமக்கு ஒரு நெறிப்படுத்துகின்ற 2 சொற்கள் திணை, துறை. அப்ப வஞ்சி திணையில துணை வஞ்சி என்கிற துறையில அமைந்தது. நமக்கு தெரியும் வஞ்சி என்பது போரை பற்றியது. அதுல துணை வஞ்சி என்பது போர் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்வது. இப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோங்க, புறப்பொருள் என்று சொன்னால் புறப்பொருள் வெண்பாமாலையாகட்டும், தொல்காப்பியத்தினுடைய புறத்திணையியல் ஆனாலும் நமக்கு வஞ்சி என்பது ஒரு போர் என்று நினைத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த துணை வஞ்சி துறை சற்று மாறுபட்டதாக என்ன கொடுக்கிறது, இல்ல போர் வேண்டாம், 2 பேரு இணையாக இருந்து போரிட்டால் தான். இத என்ன காப்பிய கவிஞர் ஐயா இருக்கிறாங்க, அதனால கம்பராமாயணத்துல ஒன்று சொல்லணும். அவர் சொன்னார் பாருங்க, இன்று போய் நாளை வா. இதுக்கெல்லாம் அடிக்கருத்து இங்க இருக்குங்க. இன்று போய் நாளை வா என்று ராமன் எதிரியை பார்த்து சொன்ன போது போர்க்களத்துல அதற்கான அடிக்கருத்து எங்க இருக்கு, இங்க இருக்கு. அதுதாங்க துணை வஞ்சி. இதப்பா, நான் உங்களோட சண்டைக்கு வந்துட்டேன், நீ ஆயத்தமாக இல்லை, நீ போருக்கு தயாரிக்கவில்லை, நீ ஒதுங்குற, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதான ஒரு மாறுபட்ட அறநெறி இங்கு பேசப்படுகிறதுங்க. ஆகவே இந்த புறநானூறு இந்த பாட்டுல ஐயா அந்த இதுக்கு வரலைங்களா காணொளி? சரி, நானே படிச்சிடறேங்க ஐயா. இது சரி, இது ஆலத்தூர் கிளார் பாடியது. கிளார்னா அந்த ஊருக்கு சொந்தக்காரங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்ணைக்காரர் அப்படி வச்சுக்குவோம். குளமுற்று துஞ்சிய கிள்ளி வளவனை. கிள்ளி வளவன் சொன்னாவே போதும், அது சோழ அரசனை குறிக்கக்கூடியது. அப்ப பொதுவா இந்த ஆலத்தூர் கிளாருங்கிறவருங்க புறப்பொருள் தான் அதிகம் பாடியிருக்கிறாரு. அகப்பொருள்ல 2 பாட்டு பாடியிருக்கிறார். சங்க இலக்கியத்துல இவர் பாடியதாக 7 பாடல்களை பார்க்கிறோம். ஆனா 7ம் சிறப்பாக இருக்கக்கூடியன. இது இலக்கிய முருகியல். இந்த பாடலில் 13 அடிகள் பயில்கின்றன. இந்த 13 அடிகளில் இலக்கிய முருகியல், அழகியல் எப்படி வேணாலும் சொல்லலாம். இலக்கிய அழகியல் சொன்னாலும் சரி, முருகியல் சொன்னாலும் சரி. அறவியல், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, வஞ்சினா போர், துணை வஞ்சினா இல்ல, வேண்டாங்க, போர் வேண்டாம், அவன் உங்களோடு போரிட எதிரி ஆயத்தமாக இல்லை, அவன் வெளியில வரல, அரணுக்குள்ள மதில் செவத்துக்குள்ள அரண்மனைக்குள்ள இருக்கிறாரு, நீங்க ஏன் போய் தேவையில்லாம போருக்கு அழிவை உண்டாக்குகிறீர்கள் என்று அழிவுக்கு எதிரான ஒரு அமைதிக்கு ஆதரவான குரல் இதுல ஒலிக்க கேட்கிறோம். அறவியல், உளவியல் இருக்கிறது. இப்ப நான் சொன்ன மாதிரிங்க, ஏன்பா எதிரி உங்களோட போரிட வாய்ப்பு இல்லாதவனாக இருக்கின்ற பொழுது நீ ஏன் போய் அவனை தொந்தரவு பண்றங்கிற உளவியல். 2வது இதுல பாருங்க, அருமையான ஒளிக்கோவை, ஒளிக்கோவை அல்லது ஒளி சித்திரம். இப்போ ஊடகங்கள்ல அதான் சொல்றாங்க, ஒளி சித்திரம் அமைந்திருக்கிறது. எடுத்துரைப்பியல், ஐயா பஞ்சாங்கம் ஐயா இதுல ரொம்ப சிறப்பு பெற்றவர்கள். அவர்கள் இதை பற்றி பல கட்டுரைகளும் நூல்களும் படைத்திருக்கிறார்கள். எடுத்துரைப்பியல், ஒரு கருத்தை இலக்கியம் என்கிற அடிப்படையில், இலக்கியம் என்கிற தளத்திலிருந்து ஒரு வாசிப்புக்கு தருகின்ற பொழுது, ஒரு சிந்தனைக்கு விருந்தாக்குகின்ற பொழுது
எத்தகைய சொற்களால் எப்படி சொல்ல வேண்டும். இந்த எடுத்துரைப்பியல் நுட்பம் இந்த பாடலில மிளிர்கின்றது. அடுத்தது தமிழர்களுடைய போரியல். தமிழர்களுடைய பழந்தமிழர்களுடைய போரியல் அறிஞர்கள் பலரும் இதை பேசியிருக்கிறார்கள். நேரம் கருதி நான் கருத்தை மட்டும் சொல்கிறேன். அவர்களுக்கெல்லாம் நன்றி. இந்த போரியல் இன்று ஐநா மன்றம்னு சொல்றோம், ஐக்கிய நாடுகள் மன்றம், அதுல பல அமைப்புகள், பாதுகாப்பு மன்றம் இதெல்லாம் சொல்றோம். இவங்க பேசுறதையெல்லாம் பாருங்க, அன்னைக்கு நம்ம சங்க புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். போரியல் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஒரு அகராதி நோக்கில் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய சொல்லாட்சிகள், சொல்லாட்சி, அதுல பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், குறிச்சொல் ஆகிய அனைத்து சொற்களும் இயல்பாக பயில்கின்றன. ஏதோ இலக்கியத்துல கொண்டாந்து அவர் அப்படியே கொடுத்தாரு இல்லைங்க, ஒரு மக்களுடைய நாட்டுப்புற பாட்டு எப்படி இருக்குமோ அப்படி இயல்கின்றன. இந்த வகையில இந்த பா பெரிதும் நமக்கு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிட்டு சொல்றேன். இந்த அவைக்கு நன்காக தெரியும், இலக்கியவியல் என்று ஒன்று இருக்கிறது. அது மாதிரி நான் முதன்னு நான் மாணவனாக இருக்கும்போது படிச்சிருந்த மதிப்புறு முனைவர் பெருந்தகை மா நன்னன் ஐயா அவர்கள், மா நன்னன் ஐயா அவர்கள் பேசத்தான் நான் இதை கேட்டேன். இலக்கணவியல் என்று மா நன்னன் ஐயா அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறையில இயக்குனராக இருந்து பெரும் பேறு பெற்றவர்கள். அவங்களுக்கு தெரியும், சிறந்த கொள்கையாளர். அவருடைய வாயில தான் முதல்ல இதை கேட்டேன். எங்க பேராசிரியர்கள் வகுப்புல சொல்லியிருக்கிறாங்க, இலக்கணம், மொழியியல், இலக்கண வரலாறு என்றெல்லாம், தமிழ் மொழி வரலாறு என்றெல்லாம். ஆனால் இலக்கணவியல் இதை வேணா ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்னா, இதுக்கு இணையா ஆங்கிலத்தில் இல்ல, கிராமட்டாலஜின்னு சொல்லலாம். அது ஓரளவுக்கு பொருந்தி வரும். கிராமட்டாலஜி, கிராமட்டாலஜி, இலக்கணவியல். அடுத்தது எங்க பேராசிரியர்கள் மதிப்புக்குரிய பெருந்தகைகள் எனக்கு கொஞ்சம் சொன்னாங்க. இங்க புதுவைக்கு வந்த முற்பாடுங்க, இங்க புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்த இயக்குனராக இருந்த மதிப்பிற்குரிய மூதறிஞர் கோதண்டராமன் ஐயா அவர்களும், அவர்களோடு இணைந்து பயணித்த என்னுடைய அன்பு நண்பர் சம்பத் அவர்களும் இதை பற்றி நிறைய பேசுவாங்க கருத்தரங்கத்துல. இதெல்லாம் அப்ப இருந்துங்க எனக்கு ஒரு விதை விதிக்கப்பட்டது. என்னுள் ஒரு விதை, ஒரு ஆராய்ச்சி வேட்கை என்கிற விதை விதைக்கப்பட்டது. இதை கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்ப்போம் அப்படின்னு. ஆனா இதுல ஒரு இடையூறு என்னங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒன்ன சொல்றாங்க. இப்ப இலக்கணவியல் என்பதற்கு மா நன்னன் ஐயாவிலிருந்து, பொற்கோ ஐயாவிலிருந்து, இங்க மூதறிஞர் கோதண்டராமன் ஐயாவிலிருந்து, நண்பர் சம்பத்திலிருந்து, என்னை உட்பட ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நான் இதுல எப்படி பாக்குறேன்னு சொல்லிடுறேங்க. இது எல்லாம் கலந்ததாகத்தான் இருக்கும், கதம்பமாகத்தான் இருக்கும், பரணி பாடின மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படிங்கன்னா, இலக்கணம்ங்கிறது ஒரு மொழியினுடைய அமைப்பை சொல்லுகிறது. இலக்கணவியல் என்பது அதை கொள்கையாக்கி தருகிறது நமக்கு. இதுதான் கொள்கை. ஆனா இந்த தமிழ் கொள்கைகளை பத்தி, இலக்கிய திறனாய்வு கொள்கைகளை பத்தி பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாசுவா மாணிக்கனாரில் இருந்து இன்று வரை நிறைய பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா பஞ்சாங்க மையம் எல்லாம் அதை பத்தி மிகச்சிறப்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள், வெளியிட்டு வருகிறார்கள், பேசி வருகிறார்கள். எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே. ஆனா என்ன அப்படிங்கன்னா, கொள்கை கோட்பாடு என்பதுல சிலருக்கு பல இடங்களில் தடுமாற்றம் இருக்கிறது. ரெண்டையும் ஒன்னா எழுதுறாங்க. இலக்கிய கோட்பாடுங்கிறத இலக்கிய கொள்கை என்பதையும் ஒன்றாக எழுதுகிறார்கள். ஆகையினால இந்த இலக்கணவியல் என்பதை நான் புரிந்து கொண்ட அளவுல இந்த அவைக்கு சொல்கிறேன். என்னங்கன்னா, இலக்கணம் இப்போ வகைப்படுத்தும், முதல்ல செய்திகளை சொல்லும், விளக்கும், சில நேரங்களில் விதிக்கவும் செய்யும். ஆனா அது ரொம்ப அரிதினும் அரிது. விளக்கம்தான். நம்ம தமிழ் இலக்கணத்தை தொல்காப்பியத்திலிருந்து இன்று வரை எத்தனையோ இலக்கணங்கள் வருகின்றன. அவர்களை எல்லாம் நாம் நன்றியோடு பாராட்டுகிறோம். அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு செல்வம் சிறப்பானது, சீர்மையானது. குறிப்பாக தொல்காப்பியம், அதனுடைய உரையாசிரியர்கள், இவர்கள் எல்லாம் நாம் நன்றியோடு, அவங்க தான் இதையெல்லாம் பேச செய்யறாங்க, சிந்திக்க செய்யறாங்க. இப்ப அந்த பாட்டை சொல்லிடுறேங்கய்யா. புறநானூறு 36வது பாட்டு. நான் அதனுடைய அறிமுகம் முன்னாடி சொல்லிட்டேன். அடுனை ஆயினும் விடுனை ஆயினும், இது அந்த பாட்டினுடைய முதலடி. அடுனை ஆயினும், அடுதலும் தொலைதலும் அப்படிங்கிற பாட்டெல்லாம் நாம் பார்ப்போம்.
அப்ப இதுக்கு என்ன பொருளுங்க? அடுனைனா அவங்கோட நீ சண்டை போடுறதுனாலும் போடலாம், போரிடுவதானாலும் ஆகலாம். இது எதிர்காலம். அங்க இருக்கக்கூடிய இந்து வந்துங்க எதிர்காலத்தை குறிக்கிறது இந்து. அப்ப அடுனை ஆயினும் விடுனை ஆயினும். இங்க பாருங்க, இந்த புலவர் பெருமகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு, இவர் வலியுறுத்தவில்லை, விதிக்கவில்லை, அறிவுரை சொல்லவில்லை, அறநெறி பகல்கிறார். ஏன்னா பேசுறது வந்து சண்டைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசனோடு அந்த தளத்தை, அந்த சூழலை, அந்த போர் மரபை எண்ணி இவர் சொல்றாரு பாருங்க, அடுனை ஆயினும். அப்பா இப்ப நீ அவன் மதிலுக்குள்ள ஒண்டி இருக்கிறான் சேர அரசன், நீ சோழன் வந்து மதிலை சுத்தி அவனுடைய காவல் மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டிருக்கிற அந்த சத்தம் அவனுக்கு கேட்குது. ஆனா உள்ள இருக்கிற அரசன் அதை பொருட்படுத்தவில்லை, கண்டுக்கலையே. அவன் ஏன் மீண்டும் மீண்டும் அவங்களோட போய் சண்டை போடுறீங்க? இது மக்களுக்கு தானே துன்பம். அவன் வெளியில வந்து உங்களோட போரிட வந்தாவோ அல்லது ஒற்றர்களை அனுப்பி போரை தவிர்க்க சொன்னாவோ நீ அதை தொடரலாம், அப்படி இல்லையே. அதுதான் சொல்றேன் பாருங்க, அடுனை ஆயினும். நீ ஏற்கனவே வந்து மதிலை வளைத்து விட்டார், அவனுடைய அரண்மனையை சுற்றி போரை தொடங்கி விட்டார். நமக்கு தெரியும் 7 திணைகள்ல அந்த படிநிலை எப்படி வருகிறது, அந்த போரியல் அமைப்பு எப்படி வருகிறது என்பது தெரியும். அடுனை ஆயினும், சண்டை போடுறதா இருந்தாலும் போடு. விடுனை ஆயினும், போரை தவிர்ப்பதாக இருந்தாலும் தவிர்த்து விடு. விடுனை விடு. நீ அளந்து அரிதி. எவ்வளவு அருமையான சொல் பாருங்க. மானுட ஆளுமை, மானுட அறநெறி மேம்பாட்டுக்கான அற்புதமான தொடர்கள் சங்க இலக்கியத்தில் நிறைய இருக்கின்றன. இதுல ஒன்று சொல்லுவாங்க, நீ அளந்து அரிதி. நீ போரிட்டு கொண்டிருக்கிற சோழ மன்னனே, நீ அளந்து. நன்றி, வருதுங்க. அதுக்கு அந்த பாட்டு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீ அளந்து சீர்தூக்கி. இந்த இடத்துலங்க நான் உன்னை வந்து இதை செய்யன்னு சொல்ல, நான் உன்னை அறிவுறுத்தவில்லை, உன்னை வற்புறுத்தவில்லை. உலக தமிழக போர் மரபு எத்தகையது என்று சொல்கிறேன். ஒரு உளவியல், போரியல், அறவியலை நான் சொல்கிறேன். நீ என்ன சொல்றது? நீ அளந்து அரிதி. அரிதினா தெரிஞ்சுக்க, அறிந்து கொள்வாயாக. எதை? நின் புரைமை. இந்த 5 சொற்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நீ அளந்து அரிதி நின் புரைமை, உன்னுடைய பெருமையை. ஏன்னா அந்த காலத்திலே தெரியுங்க, புறாவுக்கு உதவி செஞ்சான், அதை செஞ்சான், இதை செஞ்சான், சிவி சக்கரவர்த்தி இருந்தான்னு சொல்லித்தான், அந்த பழ மரபு பேசித்தான் ஒருத்தனை பேசுவது நம்ம சங்க இலக்கியத்துல நம்ம பார்க்கிற ஒரு கோட்பாடாக இருக்கிறது. அப்ப நின் புரைமை, உன்னுடைய வீர ஆற்றல், போரியல் அறம், உங்க அரச மரபினுடைய பெருமை, நீங்கள் போரிலும் அறநெறியை பின்பற்றுகிற ஒரு சீர்மை, இதையெல்லாம் நீ அளந்தறி. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா, சிந்தித்து பார். இந்த உங்க தாத்தா, உங்க அப்பா, நீ இப்படியெல்லாம் எப்படி இருந்தீங்கன்னு சிந்தித்து பார். சரிங்க, இதுல நான் அந்த வண்ணத்தோட போட்டிருந்தேனுங்க, ஆனா ஏன்னா அது வரமாட்டேங்குது. சரி, அது வந்ததுன்னா பார்த்துக்கலாம். ஏன்னா இதுல சொல்ற 4 கருத்துக்களையும் அடிகளுக்கு வண்ணம் போட்டு நான் சரியா எடுத்திருந்தேன். ஆனா இதுல சரியா, ஏன்னா இதுல அமைப்புல வரமாட்டேங்கிறது, வந்ததுன்னா சிறப்பா இருக்குங்க. அப்ப சொல்றாரு பாருங்க, அடுனை ஆயினும் விடுனை ஆயினும் நீ அளந்து அரிதி சோழ மன்னனே நின் புரைமை. உங்களுடைய மரபு, அறநெறி, பண்பாடு, ஆட்சி மேன்மை இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்துட்டு என்ன செய்யலாம்னு நீயே முடிவு செய். என்னது? வார்கோட் செரியரி சிலம்பின் குறுந்தொடி மகளிர். அடுத்ததுங்க, இது நடந்தது கரூர்ல. இது நடந்தது இப்ப இருக்கக்கூடிய கரூர்ல. அந்த கரூர்ல இருக்கக்கூடிய தன் ஆண் பொருணை வெண்மணல். அடுத்த கருத்து சொல்றாரு பாருங்க. முதல்ல என்ன சொல்லிட்டாரு? இவரப்பா, நீ போர் மேற்கொண்டு வந்து விட்டார். ஆனா உள்ள இருக்கக்கூடிய அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய சேரன் வெளியில வரல, ஒற்றர்களையும் அனுப்பவில்லை. அது என்ன தெரிகிறது? அவன் போரிடுவதற்கு வாய்க்கவில்லை, அவன் விரும்பவில்லை என்பதை தெரிகிறது. ஒரு கருத்து. இதுக்கு மேல என்ன செய்யலாம்ங்கிறது நீயே முடிவு பண்ணிக்க. உங்க மரபு பாரு, உன்னுடைய அறநெறியை பாரு, தமிழக போரியல் மரபை பாரு, முடிவு பண்ணிக்க.
பசுபதீஸ்வரர் என்று வச்சுக்கிட்டோம். இது எதனால வந்தது அப்படிங்கிறதுக்கெல்லாம் குறிப்பு இங்க இருக்குது. அந்த ஆற்றினுடைய பெயர், அமராவதி ஆற்றினுடைய பெயர், அது என்றும் வற்றாத வளமான நதி. அதுல நல்ல மணல் இருக்கும். அந்த மணல் எப்படிப்பட்டது? கருமணல் அல்ல, வெண்மணல். வெண்மணல்லாம் என்னங்க? அழுக்கு இல்ல, தூசு இல்ல, ஒரு தூய்மையான, ஒரு வளமையான, பார்ப்பதற்கு உள்ளத்தை கவர்ந்து ஈர்க்கின்ற, விளையாடுவதற்கு தகுதியான பொருத்தமான இடம் கரூர்ல. அந்த இடத்துல நீ போருக்கு வந்திருக்கிறப்பா, மதிலை வளைத்து விட்டார், சரி. ஆனா அங்க என்ன நடக்குது பாருங்க. பக்கத்திலேயே ஆத்து மணல்ல மகளிர் களங்காடி, அதுக்கு இவர் என்ன சொல்றாருங்க? தெற்றி ஆடி, தெற்றி ஆடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க கையில, இடுப்புல, காலில எல்லாம் இருக்கக்கூடிய அணிகலன்கள் எப்படி இருக்கின்றன? அருமையாக உருவாக்கப்பட்டவை. அந்த பொற்கொள்ளர்கள், நம்ம சிலப்பதிகாரத்துல எல்லாம் படிக்கிறோம், பொற்கொள்ளர்கள் எப்படி அதை சிறப்பாக செய்தார்கள் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அவங்க கையில வச்சிருக்கிற அந்த உருண்டை, விளையாடுறதுக்கு பயன்படுகிற உருண்டையெல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்டது. இப்படி ஒரு காட்சி. அடுத்தது பாருங்க, நீ என்ன செய்யற? நவியம் 7வது அடியில் இருக்குங்க. நவியம், நவியம்னா மரம் வெட்டுகின்ற ஒரு கருவி, வெட்டு கருவி. வேணா தற்காலத்தில் இருக்கிற கோடாலி சொல்லாங்க. கோடாலி இப்ப பயன்படுத்துவாங்க, மரம் வெட்டுறதுக்கு கோடாலி, ரம்பம் அப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்க. அந்த காலத்துல அதை என்ன சொன்னாங்க? நவியம். அப்ப நெடுங்கை நவியம். அந்த நவியத்தை என்ன செஞ்சிருக்கிறான்னா, கொல்லன் அந்த ஆசாரி அறஞ்செய் அவ்வாய், அறம்னா பட்டை தீட்டுறது, கூர்மையாக்குவது, இடையினராங்க அறம் அப்படின்னா. இன்னைக்கு சுண்டு, இன்னைக்கு அந்த வழக்கு உண்டு. அந்த அறத்தை எடுத்தாப்பா, இந்த வாழை கொஞ்சம், இப்ப நம்ம வாள் இதெல்லாம் கிடையாது, நம்மகிட்ட அருவாள் தான் இருக்குது, அரிவாள், கத்தி, அதையெல்லாம் இப்படி அறுப்பாங்க. அதாவது கூர் தீட்டுவது. அறஞ்செய் அவ்வாய் நெடுங்கை நபியம் பாய்தலின். பாரு, நீ சண்டைக்கு வந்துட்ட, ஆனா அவன் உன்னை எதிர்த்து போரிட வரவில்லை, அரண்மனைக்குள்ள இருக்கிறான். ஒண்ணு. வெளியில பாரு, சுத்தியும் அமராவதி ஆறு ஓடுது அந்த ஊர்ல, கரூர்ல. அந்த அமராவதி ஆத்துல மணல் வந்து தேங்கி கிடக்கு இருபுறமும். அதுல பெண்கள் களங்காடி அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த விளையாட்டு பொருளை கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வளம். ஆனா நீ என்ன செய்யற? அந்த அரண்மனையை சுத்தி இருக்கக்கூடிய கடிமரம், காவல் மரங்களை, கடிங்கிறது உரி சொல்லுங்க, நமக்கு தெரியும், காவல் மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறாய். அடுத்தது அதை சொல்றாரு பாருங்க, நவியம் பாய்தலின் நிலை ஒளிந்து. அவன் அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய, இத பல சங்க இலக்கிய பாடல்கள்ல, பல பாடல்கள்ல பார்க்கலாங்க. பெண் கொலை நிறை புரிந்த நன்னன் போலன் கூட ஒரு பாட்டு வரும். இதேதான், இதே கருத்து, பெண் கொலை புரிந்த நன்னன் போல. அப்ப நிலை அழிந்து வீ கமல் நெடுஞ்சினை புலம்ப. அதுல இருக்க வீணா பூ, கடைசியா இருக்கிற பூ, வாடி இருக்கிற பூ மலர்ந்து மொட்டாகி பூவாகி வீயாக மாறுகிறது, அதனுடைய படிநிலை. அப்ப வீ கமல், ஆனா அது என்னங்கிறதுங்க? நறுமணம் கொடுக்கிறது, மனம் வீசுகிறது. அப்படிப்பட்ட நெடுஞ்சினை, அந்த மரத்து, காவல் மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை உங்க ஆளுங்க கோடாலியை கொண்டு, நல்ல வைரமான கோடாலியை கொண்டு அந்த வைரம் பாய்ந்த அந்த மரக்கிளைகளை எல்லாம் வெட்டுகிற ஓசை எங்கும் கேட்கிறது. காவு தோறும், காவுனா இந்த இடத்துல காவல் காடுங்க, காவு இன்னைக்கும் உண்டு. இன்னைக்கு கொங்கு நாட்டு பேச்சு வழக்குல, மற்ற ஊர்ல இருக்கலாம், கொங்கு நாட்டு பேச்சு வழக்குலங்க காவு கொடுக்கறோம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மிருகத்தை, ஆட்டையோ மாட்டையோ வெட்டி அந்த குருதியை பலியாக கொடுப்பதற்கு பேரு காவு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அல்லது யாராவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இடைக்காலத்துல என்ன செய்வாங்க? ஏதோ காவு வாங்கிருச்சு, ஏதோ ஒரு பேயோ பிசாசோ ஒரு முனியப்பனோ கருப்பனோ இவரை கொன்னுடுச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னுங்க, இன்னொரு பொருள் காவு அப்படிங்கிறது ஒரு அடர்ந்த காடு, ஊரை சுத்தி இருக்கக்கூடிய அடர்ந்த, இப்ப கோயில் காடுகள்னு சொல்றாங்க இல்லைங்க சில இதுலாம். அப்படி அந்த காலத்துல அதுக்கு வந்து காவற்காடுன்னு பேரு. கடிமரம் தடியும், கடினா உரிச்சொல், காவல் மரத்தை தடியும், தடியும்னா வெட்டி எறிகிறாங்க. அதையெல்லாம் கண்ணா பண்ணான்னு அப்படியே சொல்றாங்க இல்லைங்க. என்னப்பா அந்த மரத்தை போய் இப்படி கண்ணா பண்ணான்னு வெட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்களே. தடியும் ஓசை. நன்றியா, நன்றி ஐயா. இல்ல இதுல வருது பாருங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாக்க முடியுங்களா ஐயா? சிறப்பு சிறப்பு. புலம் செய் கலங்கின் தெற்றி ஆடும், அருமையா, அருமை, சிறப்பு.
தன்னை குளிர்ச்சி பொருந்திய. எங்க குளிர்ச்சி இருக்குங்க? எப்போதும் நீரோட்டம் இருக்கக்கூடிய வற்றாத ஆண் பொருணை அமராவதி வெண்மணல் சிதைய கருங்கை கொல்லன் அறம் செய் அவ்வாய். அவ்வாய்னா நல்ல கூர்மையான அந்த அறத்துல தேய்த்து அப்படியே மின்னுது, பளபளன்னு மின்னுதுங்க. அந்த ஆயுதத்தை கொண்டு நெடுங்கை நவியம், அந்த கோடாலி கொண்டு வெட்டுதலின் நிலை அழிந்து, அந்த காவல் மரங்கள் எல்லாம் தன்னுடைய பூ நிறைஞ்சிருக்கு, பூவெல்லாம் வாடி போய் வீயாக இருக்கிறது, அதெல்லாம் நல்ல மனம் வீசுது. அதை விட்டு இதை பாருங்க, இதுலதான் அந்த பெண்கள் எல்லாம் களங்காடுவது. ஐயா என்ன கொஞ்சம் கீழே கொண்டு வந்து காட்டுங்க. சிறப்பு. இதுதான் அந்த பெண்கள் கரூர்ல அமராவதி ஆற்றுல அந்த பெண்கள் எல்லாம் பொன்னாலான விளையாட்டு பொருளை கொண்டு, அந்த உருண்டைன்னு வச்சுக்கோங்க, உருண்டையை கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நவியம் பாய்தலின் அருமையா இருக்குங்க ஐயா. நிலை அழிந்து வீ கமல் நெடுஞ்சினை புலம்ப காவுதொறும் கடிமரம் தடியும் ஓசை. இது என்னதுங்க? வெளியில் இருக்கக்கூடிய சோழ நாட்டு போர் வீரர்கள் செய்கின்ற செயல். இவங்க என்ன செய்யறாங்க? எப்படி காட்சிப்படுத்துறாரு பாருங்க. முதல்ல நீ சண்டைக்கு வந்துட்ட, அவனுடைய மதிலை சுற்றி வளைத்து விட்டாய், பெரிய ஓசை கேட்குது, சத்தம் கேட்குது, இது உன்னுடைய செயல். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய சேரன் வெளியில வரவில்லை, எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றவில்லை. உன்னுடைய போர் வினைக்கு எதிர்வினை ஆற்றினாத்தானே நீ போரிட முடியும். என்ன செய்யணும்னு நீயே யோசிச்சு செஞ்சுக்கப்பா. என்ன செஞ்சா உனக்கு பெருமை, புறைமை, பெருமை என்பதை நீயே அளந்து அறி, சிந்தித்து அறிந்து கொள், அளவிட்டு பாரு, அறிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாருங்க? அந்த பாரு, அந்த கரூர்ல அமராவதி ஆத்துல பாருப்பா, எப்படி பெண்கள் எல்லாம் தங்கத்தாலான குண்டுகளை கொண்டு, விளையாட்டு பொருளை கொண்டு அருமையா மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறாங்கப்பா. சரி, ஆனா உன்னுடைய போர் வீரர்கள் என்ன செய்கிறார்கள்? தெரிப்ப நவியம், அவங்க கூர்மையான கோடாலியை கொண்டு அந்த காவல் மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய பூ மலர்லாம் நறுமணம் வீசுகின்றன. இத போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது? அந்த பக்கமே ஒரே சத்தமா இருக்கு, ஒரே ஓசையாக இருக்கிறது, அரவமாக இருக்கிறது. ஓசை தன்னூர் நெடிமதல் வரைப்பின் கடிமனை எம்ப. இந்த சத்தம் உள்ள இருக்கிற அனைவருக்கும் கேட்கிறது. அங்கதான் அரசன், சேர அரசன் இருக்கிறான், அவனுக்கும் கேட்கிறது. கேட்காம இல்லை. அவனுக்கு இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு? நீ போரிட தொடங்கி விட்டாய், மதிலை சுற்றி வளைத்து விட்டாய் என்று தெரிகிறது. எல்லாம் தெரியுதுங்க. ஆனா இதை பத்தி யாராவது கவலைப்படுறாங்களா? அவனும் கவலைப்படல, போருக்கு வரல. இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாருப்பா, இதெல்லாம் முரணை காட்டுகின்றன. இந்த பக்கம் பாரு, பெண்கள் இந்த சத்தத்தை கேட்டுட்டு கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஆத்து மணல்ல உட்காந்து அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த புது மணல், பொலிவான அந்த மணல்ல உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கடிமனை எம்ப ஆங்கு இனிது இருந்த வேந்தனோடு. இப்பதான் சொல்றாரு பாருங்க. இப்படி இருக்கப்பா அங்க இருக்கக்கூடிய ஒரு காட்சி சூழல். பெண்கள் வருத்தமின்றி போருக்கு அஞ்சாமல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய அரசனும் இத பத்தி போருக்கு வர துணியவில்லை. போர் வீரர்கள் என்ன செய்யறாங்க? மரத்தையெல்லாம் வெட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க, அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கு நின் சிலைத்தார் முரசம் கரங்க. கரங்குதல்னா நல்ல போர் முழக்கம் செய்த, அதெல்லாம் வினை சொல்லுங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய முரசத்தை கொட்டி பெரிய ஆரம்பரம் பண்ணி கொண்டிருக்கிறாயே. மலைத்தனை என்பது நாணுத்தக உடைத்து. கடைசியா ஒரு மைய புள்ளியில் கொண்டாந்து வச்சுட்டாருங்க. இது பெருமைக்குரியதல்ல. ஒரு மாவீரன், ஒரு பேரரசன், மரபார்ந்த சோழர் குடியிலே தோன்றிய நீ, கிள்ளிவளவனே, நீ சேர அரசனோடு போரிட துணிவது நாணுத்தக உடைத்து, நல்லோர்களால் நாணத்தக்கது. உன்னுடைய அவையில ஐம்பேராயம், எண்பெருங்குழு இதெல்லாம் இருக்கும், ஆண்டோர்கள்லாம் இருப்பாங்க. அவர்கள் இதை போற்ற மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு 3 காட்சிகளை காட்டி, முதல் காட்சி என்ன காட்டுறாருங்க?
பிறப்பா போருக்கு வந்துட்டேன், சுற்றி வளைச்சிட்டேன், பெரிய ஆரவாரம், முரசுகள் முழங்குகின்றன, உன்னுடைய போர் வீரர்கள் கோடாலிகளை கொண்டுகிட்டு போய் அதையெல்லாம் வெட்டி வெட்டி எறிகிறாங்க, மரத்தை எல்லாம். அதில் இருக்கக்கூடிய அருமையான பூக்கள் எல்லாம் பூக்கள் வீசுகின்றன. ஆனா அவங்க அதை கூட பார்க்காம அல்ல வெட்டி போடுறாங்க. சரி, உள்ள இருக்கிறவனும் கண்டுக்கல, ஊர் மக்களும் கண்டுக்கல. ஊர் மக்கள் இதுக்கு ஏதாவது அஞ்சு ஓடுனாங்களா? சோழன் போர் எடுத்து வந்து விட்டான், போர் முரசம் கொட்டுகிறது, காவல் மரத்தை எல்லாம் வெட்டுகிறார்கள், நாம ஓடி ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு எங்காவது போனானா? மக்களும் போகவில்லை, மன்னனும் வெளியிலே வரவில்லை. இப்போ உன்னுடைய போர் வீரர்களுக்கு போர் ஆவேசத்தை நீ மூட்டிக்கொண்டே இருக்கிறாய். அவங்க காவல் மரத்தை தட்டிறாங்க, முரசு கொட்டுறாங்க, பெரிய சத்தம் போடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க, மதிலை சுற்றி வளைத்து. இது எதிர்த்து போரிட வராதவனோடு போரிட முயல்வது ஏற்புடையதன்று. நீ என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், அதுதான் அடுணை விடுனை. எதிர்கால இந்த வச்சு எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. அடுணை ஆயினும் விடுனை ஆயினும் நீ அளந்து அரிதி நின் புரைமை. அதை கொண்டாந்து இங்க சேர்த்தும் போதுங்க, அப்ப உன்னுடைய பெருமை, உன்னுடைய ஐயா நன்றி ஐயா, இதுல படம் தெரியுதான்னு பாருங்கய்யா, படம் தெரியுது என்று சொல்வது. இப்ப இது இந்த பாட்டினுடைய கருத்துங்க. எளிமையாக சொல்லிவிட்டேன். இதுல ஒவ்வொரு சொல்லுக்கும் பல விரிவான ஒப்புமை பகுதிகள்லாம் இருக்கின்றன. 1-2 மட்டும் நான் சொல்றேனுங்க, நினைவில் இருப்பது. குறுந்தொகை 259வது பாட்டுல இதே மாதிரி இருக்குங்க, இதே மாதிரி இருக்குது. என்ன இருக்குது? இதவரப்பா, ஒருத்தங்கூட சண்டை போடுறதா இல்லையா, போரிடுவதா இல்லையா என்பதை நீ தெரிந்து கொள். நீ போருக்கு வந்து விட்டாய், வாய்ப்பாக்கி கொண்டாய், போரை முன்னின்று நடத்துகிறாய், ஆனா இது தேவையாங்கிறத சிந்திச்சுப்பார் என்கிற ஒரு கூற்று இருக்குதுங்க. அதே மாதிரி பெரும்பானாற்றுப்படையில 4வது அடியிலையும் இப்படி ஒரு செய்தியை நான் பார்க்கிறேன். இதுல ஒரு போரறம், ஒரு ஒளிச்சித்திரத்தினால் அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. போருக்கு வராதவரை எதிர்த்து போரிடல் வீரமன்று. நாம் ஏற்கனவே சிந்தித்த மாதிரி கம்பன் போன்றவர்களாம் இதை எடுத்துக்கொண்டார்கள். இன்று போய் நாளை வா என்பதை, போருக்கு வராதவனை எதிர்த்து போரிடல் வீரன். இது உலக இலக்கிய கருத்து மாதிரி எனக்கு தோணுது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் காப்பியங்களை, ஐயாலாம் இருக்கிறாங்க, பெரும் பெரும் காப்பியங்களை எல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது இத்தகைய குரல்கள் சில இடங்களிலே ஒலிக்கின்றன. அப்ப யாருமே, அது அரசனாக இருந்தாலும் பொது மனிதனாக இருந்தாலும் வீரனாக இருந்தாலும், தேவையில்லாமல் ஒருவரை துன்புறுத்துவது, எதிர்த்து போரிடாதவனோடு போரிடச் செல்வது வீரமன்று என்கிற குரல் தமிழ் போரியல் அறமாக இதுல ஒலிக்கிறது. பண்பாட்டு சீர்மை. அப்ப போருக்கு வராதவனை எதிர்த்து போரிடல் வீரன் என்று, புரைமை என்று. புரைமைனா பெருமை. இப்ப உங்களுக்கு தெரியும், சங்க இலக்கியத்துல புறையோர் கேண்மைன்னு வரும். புறையோர் கேண்மை இத திருவள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல், நல்லினம் சேர்தெல்லாம் எடுத்துக்கொண்டார். அப்ப புரைமை என்று, எப்போதும் போர் வேண்டாம், எப்போது வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள். அருமையான அடிக்கருத்துங்க. எப்போதும் போர் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பதே வீரனுடைய தேவை என்று, அழகு என்று, பெருமை என்று. ஆனால் போர் என்று வந்து விட்டார். இதை இன்னைக்கு திரைப்படத்துல கூட வசனமா கொண்டு வந்துட்டாங்க. நான் நல்லவன் தான், ஆனா சீண்டுனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எப்போது வேண்டும் என்று அறிக என்கிற ஒரு உயர்ந்த போரியல் மரபை, பழந்தமிழர்களுடைய பண்பாட்டு சீர்மையை, அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆளுமை மேன்மையை, 2வது நீ மட்டும் இல்ல, உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க குடும்பம், சோழ மரபு எப்படிப்பட்டது என்பதை என்று சொல்லி, சிபி சக்கரவர்த்தியிலிருந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, காப்பியங்கள், சிலப்பதிகாரத்தில், மற்ற இடத்துல கூட பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை. சரி, இது இந்த பாட்டினுடைய கருத்துங்க. ஒரு 5 நிமிடத்துல இலக்கணவியல் இதுல எப்படி பொருத்தி பார்க்கிறோம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுதான் என்னுடைய நோக்கம். இலக்கணவியல் என்பதற்குங்க ஒவ்வொரு இலக்கண நூல்களும் சில கொள்கைகளை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றன. அது எழுத்தியலாக இருந்தாலும், பிறப்பியலாக இருந்தாலும், புணர்ச்சியாக இருந்தாலும், சொல் அமைப்பாக இருந்தாலும்,
தொடர் ஆக்கமாக இருந்தாலும், அகப்பொருள் பாடல்களாக இருந்தாலும், புறப்பொருள் பாடல்கள் ஆனாலும் இது இப்படித்தான் இருக்கணும். அதுல ஒரு கருத்துங்க திணைத்துறை. திணை அப்படின்னு சொன்னா 7 கருத்துகள். அதுல ஒவ்வொன்றிலையும் 10, 15, 20 உட்கருத்துகள். அப்ப ஒரு பெரும் கருத்து, அதுக்குள்ள ஒரு உட்கருத்து, இதை வைத்து சொல்லக்கூடியதாக திணைத்துறை அமைந்திருக்கிறது. அதில் இதுல வந்து வஞ்சி, அடுத்தது துணை வஞ்சி. துணை வஞ்சினா போர் வேண்டும் என்று சொல்வதல்ல, தேவைப்பட்டால் மட்டும் இருவரும் இணையாக இருந்தால் மட்டுமே போரிட வேண்டும், இணையனோடு மட்டுமே போரிட வேண்டும், இல்லைன்னா இன்று போய் நாளை வாழ்ந்து தான் சொல்லணும் என்கிற ஒரு கருத்து இருக்குதுங்க. அடுத்தது சொல்ல அடிப்படையில பார்த்தோம்னா நாம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பெயர் சொற்கள், அருமையான பெயர் சொற்கள் இருக்கின்றன. இது பாருங்க, நவியம். நவியம்னா மரம் வெட்டுகிற கருவி. அதை என்ன பண்ணாங்க, அது பெரும்பாலும் ஆதி காலத்துல தொடக்க காலத்துல கல்லில் இருந்திருக்கலாங்க. ஆனா சங்க காலத்துல இரும்புல இருந்தது. அதை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் உண்டு. இந்த இடத்துல ஒன்ன சொல்லணுங்க, கொடுமணல் என்கிற ஒரு பகுதி இருக்குது இந்த கரூருக்கு பக்கத்திலேயே, கொடுமணல். இதுல இந்த 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை காய்ச்சி கருவிகளை செய்த நமது தமிழர்களுடைய அறிவியல், இரும்பியல், இரும்பை எப்படி நாம் கூர்மையாக்குவது, கருவி செய்வது எப்படிங்க, முதல்ல அதை வந்து இலகுபடுத்தணும், கடினமான பொருளை எளிமையாக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், அதை தீயில வாட்டணும், தீயில காய்ச்சணும். இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் கொடுமணல், அதுவும் கரூருக்கு பக்கத்துல, தாராபுரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு, அந்த ஊர்ல நடந்தது என்பதை நாம் அறிவியல் தொல்லியல் அறிஞர்கள் நமக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், படிக்கிறோம். உண்மை, இன்னைக்கு அதை வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க, மெய்ப்பித்திருக்கிறார்கள். அப்ப இந்த கோடரி, அதை நவியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது கரூர்ல ஓடுற அமராவதி ஆறுங்க. இன்னும் 2-3 கிளையாறுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் சேர்த்தித்தான் நாம் அமராவதி ஆறுன்னு சொல்லுவோம். அதுல எல்லாம் நான் போய் குளிச்சிருக்கிறேன், விளையாடி இருக்கிறேன். அப்படி தன்னா குளிர்ச்சி, பலம் நிறைந்த ஆண் பொருணை. அப்ப கரூர்ல அந்த காலத்துல ஒரு நல்ல ஆறு இருந்தது. அந்த ஆற்றினுடைய இரு கரைகளிலும் இரு பக்கங்களிலும் அருமையான மணல் திட்டுகள் இருந்தன. இப்ப இது இலக்கியம் சொல்லிருச்சுங்க. இலக்கணவியல்ல நாம இப்ப என்ன செய்யறோம்னா, ஒரு இடத்துல மணல் திட்டு, வெண்மணல் திட்டு உருவாக வேண்டுமானால் எத்தகைய வாய்ப்பு இருக்க வேண்டும். இப்ப மணல் ஒரு பெரும் பாறையினுடைய நீர் அரிப்பினால் ஏற்படுகின்ற சிறு துகள். மணல்ங்கிறது வந்து தனிப்பொருள் இல்லைங்க, அது வந்து ஒரு பெரிய பாறங்கல்ல ஆறு ஓடுகின்ற போது ஏற்படுகின்ற நீர் உராய்வினால் ஏற்படுகின்ற, அது இப்போ வந்து எம் சாண்டு, பி சாண்டு என்னமெல்லாம் மாற்றி போயிடுச்சுங்க. இப்பெல்லாம் ஆற்று மணல் அருமையா இருக்கும். அந்த இப்போ இவங்க சொல்றாங்களே பொருணை ஆற்று மணல், இன்றைக்கும் தமிழகத்துல கிடைக்கிற ஆற்று மணல்கள்ல நம்பர் 1ன்னு சொல்றாங்கல்ல ஆங்கிலத்தில், முதல் தரமானது இந்த மண்ணு தான். இது கிடைத்தால் வாங்கி போட்டுக்கொள்ளுங்கள், மிக அரிதினும் அரியது, சிறப்பானது. ஏன்னா இது வர்ற பாதை அப்படிப்பட்ட இது இருக்கிறது. அப்ப தன் பொருணை ஆறு என்ற ஒரு சொல் பார்க்கிறோம். அடுத்தது பொலம். பொலம்ங்கிற சொல் சங்க காலத்துல தங்கம் என்கிற அகராதி பொருளை கொண்ட, அகராதியில சங்க இலக்கிய அகராதியில பார்த்தோம்னா பொலம் என்கிற சொல்லுக்கு தங்கம் என்ற ஒரு பொருள் இருக்குங்க. ரெண்டாவது அந்த மகளிர் 3வது அடியில வருது பாருங்க. 3வது அடியில செரி அரி சிலம்பின் குறுந்தொடி மகளிர். அந்த மகளிர் களங்காடுகிறார்கள், தெற்றி ஆடுகிறார்கள் என்று சொல்ல வந்த கிளார் புலவர் பெருமகன் என்ன சொல்றாரு பாருங்க, அவங்களுடைய வளத்தை சொல்றார். அப்ப அந்த காலத்திலேயே பார்த்தோம் நாம, பெண்கள் வந்து கோழியை விரட்டுவதற்கு காதில் அணிந்திருந்த தங்க குலையை கலற்றி வீசினார்கள், அந்த புலியை விரட்டுவதற்கு அந்த முரத்தை கொண்டு போனார்கள். இப்படியெல்லாம் நாம் படிக்கிறோம். இதுல என்ன சொல்றாரு பாருங்க, பார்த்தா மேலோட்டமா ஒரு இலக்கிய பணுவலாக அதை வாசிக்கின்ற பொழுது அது ஏதோ அந்த பெண்ணுங்க வந்து இடுப்புல நகை போட்டிருந்தாங்க, கையில நகை போட்டிருந்தாங்க, மோதிரம் போட்டிருந்தாங்கன்னு தோணும். ஆனா இலக்கணவியல்ல நமக்கு என்ன தோணுதுன்னா, பொருண்மையல் அணுகுமுறையில பார்க்கின்ற பொழுது முதல்ல அகராதி பொருள், பொலம்னா என்ன, களங்குனா என்ன, தெற்றினா என்ன, ஆடும்னா என்ன. இந்த இடத்துல ஆடுங்கிறது வந்து ஆடுகின்ற, ஆடுகின்ற என்கிற பொருள்ல வருகின்ற பெயரச்சம்ங்க.
ஆடுகின்ற நிகழ்கால பெயரெச்சம் இப்படியெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த பெண்கள் போர் ஓசை முரசு முழங்கி கொண்டிருக்கிறது, சுத்தி கட்டுக்கூடிய பஞ்சவில்லை அந்த காலத்து பெண்கள் பாருங்க. இப்ப நிலநடுக்கம் வருதுன்னு சொன்னா உடனே அரசாங்கம் எல்லாம் வெளியில போங்கன்னு சொல்றாங்க, அது தற்காப்பு. ஆனா அந்த காலத்துல பாருங்க பெண்கள் எவ்வளவு ஒரு வீரத்தன்மை, எதற்கும் அச்சப்படாத ஒரு ஆளுமை பண்பு, அஞ்சாமை என்பதை இப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியுங்க. அடுத்தது முதல் அடியில் இருக்கக்கூடிய அந்த இந்து ரொம்ப சிறப்பான ஒரு பொருண்மைங்க. இந்த காலத்துல இருக்குதான்னு தெரியல, எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. யாராவது இருந்தா சொல்லி யாருங்கள். அடு அடுனா சண்டை போடு, விடு உன்னுடைய முயற்சியை கைவிடு, போர் முயற்சியை கைவிடு. அதை எப்படி கொண்டாந்து பாருங்க எதிர்காலத்துக்கு. ஐயா நான் இப்பவே சொல்லல, இன்னைக்கே போற நிறுத்துன்னு சொல்ல. நைங்கிற சொல்லு நமக்கு கொடுக்கக்கூடிய பொருள் அழுத்தம் பாருங்க, பொருள் செம்மை, அந்த மொழி நடை, எடுத்துரைப்பு. அந்த எடுத்துரைப்பு எப்படி இருக்கிறது? அடு விடு, ஒன்னா இப்ப என்ன சொல்லுவோம் தற்கால தமிழ்ல, ஒன்னா சண்டை போடப்பா, இல்லை என்றால் விட்டு விடு. அது எப்படி சொன்னாரு பாருங்க. அந்த நை என்கிற எதிர்கால இந்து என்கிற எதிர்கால இடைநிலை கொண்டு வந்து அடுனை ஆயினும் விடுனை ஆயினும். இதைத்தைய நாம இலக்கணவியல்ல ஒரு இலக்கியத்தை ஒரு கதையாக ஒரு இலக்கிய முருகியலுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு சூழலிலும், நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டுல 5 சூழல்களை அவர் அமைத்து காட்டுகிறார். 5 சூழல்களை அமைத்து காட்டி இதையெல்லாம் சிந்தித்தால் உனக்கு போரிட தோன்றாது, போரிட தேவை ஏற்படாது, போரை தவிர்த்து விடுவாய். தவிர் என்று சொல்லவில்லை, நீயே தவிர்த்து விடுவாய். அதை எப்படி கொண்டாந்து சேர்க்கிறார் பாருங்க. நீ அளந்து அரிதி நின் புறைமை, நின் புறைமையை நீ அளந்து அறிவாயாக என்று சொல்லி, இது ஒருவனை கட்டளை இடுமாறு இல்லாமல், ஏன்னா அவன் அரசன் மன்னன், மூவேந்தர்களுள் ஒருவன், அவனிடம் போய் கட்டளை இடுவதற்கு ஒரு புலவரால் வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் அவன் சொல்ல மாட்டான். அந்த மொழி பயன்பாடு பண்பாடு அவர்களிடம் இருந்தது. ஆக இப்படி பல சிந்தனைகளை நம்முள் தோற்றுகிறது. இதைத்தான் நாம் இலக்கணவியல் என்று ஒரு கலை சொல்லால், திறனாய்வு சொல்லால் பயன்படுத்துகிறோம். நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி இந்த இலக்கணவியல் என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலும், ஐயா மன்னன் நன்னன் ஐயாவிலிருந்து பொற்கோ ஐயா, நம்ம இங்கிருந்த எங்க கோதண்டராமன் ஐயா, இப்ப இருக்கிற சம்பத் ஐயா, இவர்களெல்லாம் வேறு வேறு நோக்கில பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான். இலக்கியம் என்பது மொழியால் கருத்துக்களால் ஆனது. அந்த மொழிக்கு இவன் வண்ணம் தீட்டி கொடுக்கிறான் புலவன், அதனால் நமக்கு நல்ல கருத்துக்கள் கிடைக்கின்றன, முருகியல் தோன்றுகிறது. இலக்கியத்தை வாசிப்பதில் நாம் ஒரு அடிமையாகி விடுகிறோம், இலக்கியத்திற்கு அடிமையாகி விடுகிறோம். இந்த சீர்மை இலக்கணவியலால் ஏற்படுகிறது என்பதாக சொல்லி உங்களுடைய அருமையான பின்னூட்டங்களை தந்து என்னை ஊக்கப்படுத்துமாறு வேண்டிக் கொண்டு, மீண்டும் இந்த நன்மையை செய்ய எனக்கு நன்மை செய்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம். இது பெரும் பாட்டுங்கய்யா. இன்னும் அடுத்த பாட்டுக்கெல்லாம் போயிருந்தா இன்னும் 4 மணி நேரம் ஆயிடும். அதனால இதை நான் கொஞ்சம் சிறுக்குமா இருக்குங்கிறதுக்காக மாற்றி இதை எடுத்துக்கொண்டு அருள் கூர்ந்து பின்னூட்டம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, மிக்க